வணக்கம். இன்று நம்ம 87வது இந்த ஜூம் மூலமாக எல்லோரோடும் கலந்து பேசுகிற அதிமுக தொண்டர்களோடு கருத்தறிகிற இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 86 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம். இந்த தேர்தல் முடிவுகள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அடுத்த தலைமையினுடைய வலிமை என்ன, அடுத்த தலைமையாக யார் வர வேண்டும், இருக்கிற தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். பல கருத்து கணிப்புகள் பல்வேறு யூகங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம அதிமுக தொண்டர்களது கருத்துக்களை கடந்த ஒரு 3 நிகழ்ச்சிகளாக நம்ம கேட்டுட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் அவரவர்கள் சார்ந்த தொகுதியில, நீங்கள் வாக்களித்த தொகுதியில எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, இது ஒன்று. அந்த மாவட்டத்துல உங்களுக்கு உங்க தொகுதிக்கு அருகில் இருக்கிற தொகுதிகளோ அல்லது நீங்க இருக்கிற அந்த மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகளை பற்றியோ உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நம்ம சொல்லலாம். அது ஒரு நடுநிலையோட இருக்கணும். நம்ம ஓட்டு போட்டோம் அதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இல்லாம என்ன பொதுவான மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறது, அது வெற்றியோ தோல்வியோ நம்ம அதிமுகவை வலிமைப்படுத்துகிற செயல்கள்ல மே 2ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதை பத்தி நம்ம பேசுவோம். சரி, அந்த பேச விரும்புறவங்க சிறிதளவு கையை உயர்த்தினீங்கன்னா உங்களை பேர் சொல்லி அழைப்பதற்கு வசதியா இருக்கும். பேசுங்க தெளிவாளர். எந்த தொகுதி உங்க தொகுதி? சிதம்பரம் சட்டமன்ற தொகுதினா யார் ஜெயிப்பாங்க? எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த கூட்டணி அங்க பலமா இருக்கா? பாட்டாளி கட்சி மாசோட நமக்கு உள்ள மாசு தனியானது. சரி, அடுத்து யார் பேசுறீங்க? நான் வேலுச்சாமி கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில பேசுறேன். பேசுங்க. இந்த ட்ரிப் கண்டிப்பா உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏடிஎம்கே வர சந்தேகமா இருந்தது. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில ஏடி சின்னம் அபூபக்கர் தான் ஜெயிப்பாங்க ஒரு இதுல இருந்தது. இப்போ உள்ள நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்தை நாங்க பேசினது அந்த தொகுதியில பார்க்கும்போது இப்ப ஏடிஎம்கே வரக்கு ஒரு 90% சான்ஸ் இருக்குது கடைநல்லூர் தொகுதியில. ஆமா, என்ன சொன்னா வச்சுக்கலாம். இங்க கொஞ்சம் ஏற்கனவே அபூபக்கர் போன ட்ரிப் எம்எல்ஏ ஜெயிஸ்டார் இந்த ட்ரிப் அவருக்கே திமுக இருந்து அவருக்கே கூட்டணி கட்சிக்கு சார்புனா அவங்களுக்கே கொடுத்ததுனால திமுக காரங்கள நேர வரைக்கும் பிடிக்கல. ஏன்னா அந்த தொகுதி கண்டினியூ அவங்களுக்கே ஒதுக்கிடுவாங்களோட ஒரு பயம் அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கூட யாரோ ஒருத்தர் அப்படி சொன்னாங்க, அந்த கடைநல்லூர்ல அது மாதிரி ஒரு. ஆமா, ஏன்னா அவங்க உள்கட்சிக்காரங்களா பயப்படுறாங்க. என்னடா 2 ட்ரிப் கொடுத்து 3 ட்ரிப் கடைசியில பார்த்தா அந்த தொகுதி அவங்க ஆம்பூர் மாதிரி ஒதுக்கிடுவாங்களோ ஒரு பயத்துல உறவினர்கள் நிறைய பேர் ரெட்டலை தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கடைசி நேரத்துல உங்களுக்கு அமமுக சார்பில் ஐயாத்திரா பாண்டியன் கடைசி நேரத்துல அவ தினகரன் கட்சியில போய் சேர்ந்தாரு. கொஞ்சம் ஓட்டு கம்மியாகலாம், ஆனாலும் கண்டிப்பா 90% சான்ஸ் இருக்குது ஏடிஎம்கே வின் பண்றதுக்கு கடைநல்லூர் தொகுதி. மற்ற தொகுதி பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல நம்ம மோகன்தாஸ் பாண்டியன் அவர் 75% அவர் வின் பண்றாங்க. அவர் நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க தென்காசி தொகுதியில ஆனா வாசுதேவநல்லூர் நம்ம வைகோ கட்சியில விவரம் பாட்டுக்காங்க சுதன் திருமலைக்குமார்னு சொல்லி அந்த ட்ரிப் அனிமா அங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க நினைக்கிறோம். எங்க மாவட்டத்துல 5 தொகுதி சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடைநல்லூர், தென்காசி, ஆலங்குளம். இதுல கண்டிப்பா 2 நமக்கு கண்டிப்பா வரும், ஷூரா வரும். கடைநல்லூர் அண்ட் சங்கரன்கோவில், மத்த எல்லாமே டவுட் தான். 5ல 2 வரும். 2 கண்டிப்பா சான்ஸ் இருக்குது. அப்ப 5ல 2னா நமக்கு ஒரு 40%. 34ல 40% போட்டீங்க 80 தொகுதி. எல்லா மாவட்டங்கள்ல பேசும்போது ஒரு மாவட்டத்துக்கு 1-2 தான் சொல்றாங்க. கண்டிப்பா 2வது கூட வரலாம், அதுதான் அதிகபட்சம் சொல்றாங்க. அங்க ஆலங்குளம் தொகுதி உங்களுக்கு மனோஜ்குமார் முன்னாள் சபாநாயகர் PS பாண்டிய மக மனோஜ்குமார் நிக்கிறப்ப அவங்களுக்கும் ஆல்ரெடி அரண மக பூங்கோதை 2 நாடார் சமூகனால அவங்க 2 ரொம்ப டஃபா இருக்குது. ஆனா இந்த ட்ரிப் அதுல பூங்கோதை தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. ஆமா, வேற சீட் எல்லாம் கிடைக்காதுன்னு வெசவல்ல முடிச்சாங்க. ஆமா, வெசல முடிச்சு காலைல விழுந்து எதிர்த்தாங்க. அதெல்லாம் கட்சிக்காரங்க கிட்ட மற்ற காலை விழுந்து. ஆமா, அதனாலே ஒரு கிரியேட் பண்ணிருக்கு. அதனாலே அந்த இதுல வரக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. செல்லமணி கணேஷ் பேசுறீங்க. சரி, அண்ணாநகர்ல யார் ஜெயிப்பா சொல்லுங்க. அவங்க ஏடிஎம்கே சேர்ந்த கோகுலேந்திரா அவங்க ஜெயிப்பாங்க சார். கோகுலேந்திரா ஜெயிச்சிடுவாங்களா? ஆமா சார். சரி, எப்படி சொல்றீங்க கோகுலேந்திரா ஜெயிச்சிடுவாங்கன்னு? வேண்டி இருக்கோம், வேற ஒண்ணு இல்ல. நீங்க ஓட்டு போட்டதுனால சொல்றீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்றீங்களா, இல்ல தொகுதியில நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கொஞ்சம் பேர் சொன்னாங்க அவங்க ஜெயிக்க முடியும் நாங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனா இப்போ அவங்க ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. இங்க சென்னையில மத்த இடங்களை பத்தி அண்ணாநகர் தொகுதியில நாங்க ஏடிஎம்கே ஜெயிப்போம் நாங்க எதிர்பார்க்கணும். நான் என் குளத்தூர் சென்னையில இருந்து பேசுறேன். நம்ம தொகுதியில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் நிக்கிறாப்ல. ஸ்டாலின் தான் சார் வருவார் நம்ம தொகுதியில. பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் சார் ஜெயிப்பாரு. பாத்தீங்கன்னா அதிமுக நிக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி நிக்கிற இடத்தை தவிர மிச்சம் எல்லா இடத்துலயும் திமுக வலுவான கேண்டிடேட் போட்டிருக்காங்க.
ஆனா திமுகவுல முக்கியமான ஆட்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ஆளுங்க நீங்க எப்படியா ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்கான இதுதான் போட்டிருக்காங்க, இல்லைன்னா அலையன்ஸுக்கு தள்ளி விட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி இவங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து போடலாம். குறைஞ்சபட்சம் சைத துரைசாமியை சைதாப்பேட்டையில போட்டதுக்கு தூக்கி குளத்தூர்லயே போட்டிருக்கலாம்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி உதயநிதிக்கு, ஆவா வேலுக்கு, துரைமுருகனுக்கு, பொன்முடிக்கு, இதெல்லாமே நேருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு இவங்களே விரும்புற மாதிரி ஒரு லைட் கேண்டிடேட்டா தான் போட்டிருக்கோம். ஒரு பரவாயில்ல. இது ஒரு போன ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு தம்பி சொன்னார், அதையா மழை பெஞ்சப்ப நம்ம ஏரியாலாம் சரியான தண்ணி சார் குளத்தூர்ல. அதிமுக மத்த இதான் திமுக தவிர மத்த கட்சிக்காரங்க யாருமே வந்து பாக்கல நம்ம ஏரியாவை. எங்க ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா எல்லா ஏரியாவுக்கும் நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க மத்த கட்சிக்காரங்க. நான் எங்க ஏரியாக்குள்ள மட்டும் யாருமே வரல. அம்மா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த புதுசா வந்த வாக்காளர்கள் வந்து அதிமுகவை நோக்கி வந்தாங்க. அம்மா அவர்களை விரும்பி அந்த இளம் பெண்கள், இளைஞர் பாசறை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த புது வாக்காளர்கள் அதிமுகவை நோக்கி வந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த புதிய தலைமுறை அந்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா செதறி போறாங்க. இப்ப இருக்கிற கவர்மெண்ட், இப்ப இருக்கிற அதிமுக தலைவர் வந்து பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா சார்? என்ன சொன்னாங்கன்னா, நான் சாவந்தண்டியோ நான் இந்த பிஜேபி கூட மட்டும் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற இந்த எடப்பாடியாரும் ஓபிஎஸும் பிஜேபி கூட தான் போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க. இதான் சார் மைனஸே நம்ம இருக்கு. அதாவது தேர்தல் அப்படிங்கிறது வந்து அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதுகுக்கு பின்னால போய் நின்றுச்சு. தேர்தல் களம் அதாவது திமுகவா அதிமுகவான்னு இருந்திருந்ததுனால் தேர்தல் களத்துல அதிமுக ஜெயிச்சிருக்கும். ஆனா இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கு நடக்கிற போட்டியாக இந்த தேர்தல் களம் அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அதிமுக கொஞ்சம் பலகீனமா இருக்கு, திமுக கொஞ்சம் பலமா தெரியுது. இதான் நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமா சார், ஆமா சார். பேசுங்க தம்பி. நான் வந்து ஆரணி சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுறேன். இங்க வந்து ரொம்ப ஆரணி அதிமுக ஜெயிக்கும். சரி, கண்டிப்பா ஜெயிக்கும். எப்பவுமே நம்ம ஆரணி சட்டமன்ற தொகுதியில கண்டிப்பா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துல தான் என்னைக்கும் ஜெயிச்சிருக்கிறது. ஆனா ஒண்ணுன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இது மாதிரி வந்து லஞ்சம் கேட்கறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் 2 லஞ்சம் கேட்கறது. இப்போ கவர்மெண்ட்னா 1, 2 பரவாயில்ல. இப்போ 7, 8 கேட்கறாங்க. கொடுக்க முடியாத ஏன் மக்கள் இழக்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பேசுங்க துதிமுகன். சார் வணக்கம் சார். ரொம்ப நாளுக்கு எலெக்ஷன் பிறகு இப்பதான் மறுபடியும் உங்ககிட்ட கால் மீட் அட்டன் பண்றேன். தேங்க்யூ சார். தொகுதி அவர் பாத்துக்க. இப்ப நான் இருக்கிறது பூந்தமல்லி தொகுதி சார் இருக்கு. பூந்தமல்லி தொகுதி அவங்க அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே சொல்லிட்டா டிஎம்கே வின் பண்ணுன்ட்டு. ஏன்னா பூந்தமல்லி இல்லையா அட்லீஸ்ட் ஏடிஎம்கேனா கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கோம். எதுக்குமே சம்மந்தமே இல்லாம தனி தொகுதியில பாமக கொடுத்தாங்க. அன்னைக்கு அவங்க கூட்டணி ஷேர் பிரிச்ச அன்னைக்கே சொல்லி டிஎம்கே போயிடுச்சுன்னு. டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு சாதாரண கூட்டணியில யார் கொடுத்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. 234 அன்னைக்கே ஒரு தொகுதி போயிடுது. அது கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்க மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்கு? 10 தொகுதி இருக்கு. 10ல எத்தனை அதிமுக வரும்னு நினைக்கிறீங்க? அதான் டஃப்ல தான் இருக்கு. தவிர அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசம் அந்த ரேஞ்சில் தான் மற்ற இடத்துக்கு ஒரு சில இடத்துல வரும். இல்ல 10 தொகுதியில இந்த தொகுதி நமக்கு உறுதியா ஜெயிச்சிடும் அப்படிங்கிறது எதுன்னு கேட்கறேன். உறுதியானு சொல்றதுன்னா ஒரு 2 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம். அதிகமா அதுதான் வந்து கரெக்டா சொல்ல முடியும். அதாவது 10ல 2 தொகுதி தான் உறுதியா ஜெயிச்சிருவோம். உறுதியா ஜெயிக்கணும். ஆமா, மற்றதெல்லாம் டஃப் தான் கொடுக்கும். மற்றதெல்லாம் வந்து கன்ஃபார்மா அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு நம்ம கமலும் சீமானும் வாக்கு பிரிவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதுவும் இல்லாம அமமுகவில் அவர் கொஞ்சம் வாக்கு பிரிக்கும் போது அவங்கள பேஸ் பண்ணி தான் வருமே தவிர மற்றபடி இவங்க உறுதியா ஜெயிக்கின்ற அளவுக்கு டிஎம்கே விட்டு சொல்ல முடியல, ஏடிஎம்கே சொல்ல முடியல. இப்போ சுச்சுவேஷன் பார்க்க போனீங்கன்னா இவங்க செஞ்ச தப்பே அவ்வளவுதான் சார். உங்களுக்கு பிளானே என்னன்னா இவங்க ஜெயிக்கல எண்ணமே கிடையாது. இவங்க 10 வருஷத்தை ஓட்டியாச்சு. அடுத்த வருஷம் அவங்க எம்எல்ஏ மட்டும் காப்பாத்திட்டா போதுன்ற மட்டும் வந்துட்டாங்க. இல்ல அவங்க கூட அவங்க சொத்தையும் காப்பாத்திக்கணும். அது வேற. கட்சியை வந்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி கிட்ட பாதுகாப்பா அவ்வளவு பாதுகாப்பு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப கண்டெய்னர் போகுது அது போகுதுன்றா எப்படியாவது பாரதிய ஜனதா வந்து சில்லுமுள் பண்ணியா ஜெயிக்க வைக்குமோன்ற மாதிரி தான் நிக்கிறாங்க. மத்தபடி இவங்க ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்க முடியாது. ஆமா, அமித்ஷா கிட்ட இப்ப ஒப்படைச்சிருக்கா போல தெரியுது. இப்ப அவங்க நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா மத்த மாதவரமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டப்பு தான் இருக்கு. பிஜேபி இல்லாம நம்ம தனிச்சு நின்றிருந்தாலே ஓரளவுக்கு வந்து ஒரு 120 சீட்டு அந்த அளவுக்காவது நம்ம எட்டி பிடிச்சா. அதாவது பாண்டிச்சேரியில வந்து அதிமுக முதல்ல ஆட்சியை பிடிச்ச இடம் வந்து பாண்டிச்சேரி. அங்க வந்து நீங்க பிஜேபி ஆட்சி அமைக்கிற வகையில அதிமுகவுக்கு பிஜேபியோட இடம் குறைச்சல். 30 சீட் இருக்கிற இடத்துல வெறும் 5 சீட். அதாவது 3 தான் கேட்டாங்க. கொடுத்த 3 தான் கொடுக்குறாங்க. அது சீட்டு ஒப்படைச்சது யாருனாக்கா பிஜேபி ஒப்படைச்சது. என்ன கொடுக்கல, பிஜேபி ஒப்படைச்சிருக்காங்க. பிஜேபி ஒப்படைச்சு அந்த சுச்சுவேஷன். அப்ப எல்லாருக்கும் பொதுவா ஒரு இது என்னன்னா இந்த முறை என்ன பாண்டிச்சேரியில நடந்ததோ அது அடுத்த முறை தமிழ்நாட்டுல நடக்கும். 234 தொகுதியில ஒரு 50 சீட் வேணா அதிமுக தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த கட்சி அடிமையா தொடர்ந்ததுன்னா அந்த நிலை வந்து ஏற்பட்டுரும் அப்படிங்கறத ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களது மனநிலையா இருக்கு. 5 வருஷம் கிடையாது சார். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதான் நடக்கும். 5 வருஷத்துக்கு போவாதீங்க. அடுத்த 2வது வருஷம் நடக்கும். அதான் நினைக்கிறேன்.
இவங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வராங்க. ஆ. அந்த அந்த நேரத்துல இந்த ஆட்சியை கலைச்சிட்டு மொத்தமா புதுசா வைக்கிற ஐடியாவில இருக்க போல தோணுது. சார் நான் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில வினோதங்கன்னு பேசுறேன் சார். மன்னார்குடி தொகுதி வந்து திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும் மன்னார்குடியில. மொத்தத்துல திமுக தான். டெல்டாவை பொறுத்தவரை திமுக தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஎம்கே தான். ஏடிஎம்கே மொத்தத்துல ஒரு 35 தொகுதி தான் வருமா. நான் டோட்டலா எல்லா இடமும் கேட்டேன். தமிழ்நாடு ஃபுல்லா நானும் கேட்டுட்டு இருக்கேன். உங்க ஏடிஎம்கே பெரிய எம்எல்ஏ வரையும் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்களே என்ன சொல்றாங்கன்னா 35 தொகுதிக்கு மேல ஏடிஎம்கே வராதுன்னு தான் சொல்றாங்க. சரி, உங்க ஏடிஎம்கே நீங்க எந்த கட்சி? நான் வந்து பொதுவான ஆள் தான். ஏன்னா எந்த கட்சி இல்ல இல்லையா? ஆனா எந்த கட்சியும் இல்ல, பொதுவான இது சொல்றேன். ஆனா டிஎம்கே வந்து பொதுவா இந்த வாட்டி ஆட்சி அமைக்கிறது டிஎம்கே தான் அமைக்குது. சரி, மன்னார்குடி அந்த தஞ்சாவூர் அந்த டெல்டால எந்த தொகுதி, இந்த தொகுதி அதிமுக ஜெயிச்சிருன்னு ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்க. இந்த தொகுதி ஜெயிச்சுன்னா அதிமுக சொல்லவே முடியாது. டெல்டால 3 தொகுதி மட்டும் இழுபறி மட்டும் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பேராவரணி இழுபறியா இருக்கு, நன்னிலம் இழுபறியா இருக்கு, ஒரத்தநாடு இழுபறியா இருக்கு. மொத்தம் டெல்டால பாத்தீங்கன்னா மாவட்டத்தை எடுத்துக்கலாம். திருவாரூர் மாவட்டம் எடுத்துக்கலாம், தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கலாம், நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கலாம். இப்ப நாகப்பட்டினத்தை பாத்தீங்கன்னா கீவலூரும் திருத்துறைப்பூண்டியும் கம்யூனிஸ்ட் ஏரியா, கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க இந்த 2 இடத்துலயும். திருவாரூர்ல பூண்டி கலைவாணன் அவர் ஜெயிச்சிடறாரு. மன்னார்குடியில டிஆர்பி ராஜா டிஎம்கே அவர் ஜெயிச்சிடறாரு. இல்ல அதிமுக இந்த 3 டெல்டால மொத்தம் இத்தனை தொகுதிங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு தொகுதி? 3 மாவட்டத்துல டெல்டா பொறுத்தவரைக்கும் ஒரு 25 தொகுதி வரையா மொத்தத்துல. இந்த 25ல அதிமுக எவ்வளவு தொகுதி ஜெயிக்கும்? 3 தொகுதி தான் ஜெயிக்கும். 3 தொகுதி இழுபறி தான். 25 தொகுதியில 3 தொகுதி தான் ஜெயிக்கலாம். அதுவுமே இழுபறி தான் அப்படிங்கிறீங்க. இழுபறி தான். ஆனா மொத்தத்துல திமுக தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்டா பொறுத்தவரைக்கும். ஏன், என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? என்ன காரணம்னா, ஒண்ணு வந்து இரட்டை தலைமை அதிமுகல. 2வது உங்களை மாரி உள்ள ஒரு முக்கியமானவங்க எல்லாம் வெளியில அனுப்புனது. அடுத்தது டிடிவி தினகரன் இந்த குரூப் இவங்க எல்லாம் ஒருமித்தா ஒன்னா சேர்க்கல. டிடிவி தினகரன் ஒரு 5% மேல ஓட்ட பிரிச்சிடறாரு. அவர் பிரிச்சிடறாங்க அமமுகல. அது டெல்டாவில மெயின் காரணம் வந்து அமமுக பிரிக்கிற ஓட்டு தான் மொத்தத்துல எல்லாமே டெல்டா ஃபுல்லாவே டிஎம்கே ஜெயிக்கிறது காரணம். தென் மாவட்டத்திலயும் அதே மாதிரி டிடிவி தினகரன் பிரிச்சிடறாரு எல்லாத்தையும். உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒருமித்தா ஒரே கட்சியா வரல, அவ்வளவுதான். அதனாலதான் மெயின் காரணமே. நான் வந்து ஜனவரி 31ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் சொல்லியிருந்தேன், ஒன்றுபட்ட அதிமுகவா நம்ம தேர்தலை சந்திக்கணும். அதான் அந்த நீங்க சொன்ன பாத்தீங்களா, சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை நிச்சயமா அதிமுக ஜெயிச்சிருக்கோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை வந்து நம்ம அமைக்கணும். தேர்தலுக்கு பிறகு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை நம்ம வந்து உருவாக்கணும். அதாவது அந்த பொதுச் செயலாளர். பிஜேபி அலையன்ஸ் யாரும் விரும்பலையா? தமிழ்நாடுக்குள்ள பிஜேபி அலையன்ஸ் அதிமுக சேர்ந்து யாருமே விரும்பல. ஆமா, நான் இதை வந்து ஜனவரி 31ஆம் தேதி சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க இதை செய்யணும்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும் சொன்னேன். ஆமா நிச்சயமா. அது மட்டும் 1.5 கோடி பேர் பார்த்தாங்க. நான் பேசுறது சோசியல் மீடியால, பேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையும் சேர்த்து 1.5 கோடி பேர் அதை பார்த்திருந்தாங்க. அதுல எல்லா ஊடகங்கள்லயும் அது வந்து வந்திருக்குது. இது நீங்க வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியாக இந்த தேர்தலை சந்தித்தால், அப்புறம் இந்த தொண்டர்களால ஒரு தலைமை வந்து தேர்தலுக்கு பிறகு நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்னு கொள்கை ரீதியா நீங்க அறிவிக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். வணக்கம் ஐயா. இப்ப வந்து ஒருமித்த கருத்தோட வந்து அதிமுக அமமுக இணைஞ்சிருந்தா 100% வாய்ப்பு அதிகம் ஐயா. உங்களுக்கு எந்த தொகுதியில வருது? சோழிங்கர் தொகுதி ஐயா. சரி, உங்க மாவட்டத்துல எத்தனை தொகுதி வருது? 4 தொகுதி. 4ல ஏதாவது ஜெயிக்குமா? வாய்ப்பு இல்லை சார். 4மே ஜெயிக்காது. ஜெயிச்சா அரக்கோணம் ஜெயிக்கிறது. அரக்கோணம் வந்து முட்டி மோதி வருமா தவிர திருமாவளவன் கட்சியில சேர்ந்தது தவிர மற்றபடி 3 தொகுதியில சாலிடா தோக்கிறதுக்கு வாய்ப்பு தான். சரி, அதுல நீங்க சொன்னதுல ஒரு கருத்து, தினகரன் வந்து நாலதான் நம்ம தோக்குறோம் கிடையாது. அப்படி இருந்தா தினகரனோட எஃபெக்ட்ங்கிறது டெல்டாவும் தென் மாவட்டங்கள்ல வேணா இருக்கலாம். இங்க கொங்கு மண்டலத்துல எதுவும் இல்ல, வடக்கு மண்டலத்துல வந்து எதுவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா வடக்க வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சதே, அதே மாதிரி மேற்கு மண்டலம் இந்த 2 இடத்துல ஜெயிச்சிடலாம் தான் இவங்க கணக்கு போட்டாங்க. அதனால தினகரன் பிரிஞ்சதுனால மட்டுமே இந்த முறை நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் கடினமாச்சுனால ஒண்ணும் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அப்படின்னா அப்ப வட மாவட்டத்திலயும் மேற்கு மண்டலத்திலயும் அதிமுக ஜெயிக்கணும் இல்ல. இங்க பெரிய தினகரனுக்கெல்லாம் வந்து ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்ல. 1000 ஓட்டு 2000 ஓட்டு தான் இருக்கும் தொகுதிகள்ல. அது சும்மா அந்த கேண்டிடேட்டை பொறுத்து வந்து வர்றது. பல கேண்டிடேட் கடைசியில அதிமுக சேர்ந்துட்டாங்க. அவங்க எதுவும் வேலையை போய் கூட வந்து செய்யல. அது அல்ல முக்கியமான காரணம் வந்து, ஒன்று அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிங்கிறது முதல், அது ஃபர்ஸ்ட். 2வது அது தினகரனா இருக்கலாம் அல்லது வேற யாரா வேணாலும் இருக்கலாம். அதிமுகங்கிறது ஒரு இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அம்மா இறந்ததற்கு பிறகு ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக, ஒரு வலிமையான அதிமுகவாக இது வந்து உருவெடுக்கல. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜேன்னு அணிகள் பிரித்ததுக்கு அப்புறம் அப்ப நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு நாங்க கணக்கு போட்டு அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். அப்ப உருவாக்குற பொழுது அம்மா அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்த ஆரம் வீரப்பன், காளிமுத்து, PH பாண்டியன், பொன்னையன், பாவு சண்முகம், ராகவானந்தம், இப்படி போட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம்.
மாதவன். அப்ப இது மாதிரி எல்லாரையுமே, அதாவது கட்சியினுடைய நலன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்சியை வந்து அம்மா வந்து ஒன்றுபடுத்திட்டு தான் ஒரு தனிப்பெரும் தலைவராக அவங்க உருவெடுத்ததுங்கிறது 2007 அந்த 8க்கு மேலதான் அவங்க வந்து உருவெடுத்தாங்க. அது வரைக்கும் அந்த கட்சி முக்கியம், தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் முக்கியம் அல்ல அப்படின்னு கொண்டு போனாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு பிடிச்சாதான் நீங்க இந்த கட்சியில இருக்கு, அதாவது ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு பிடிச்சாதான், தங்க தமிழ்ச்செல்வனா அந்த மாவட்டத்துல ஓபிஎஸ் கூட போட்டி போடுவார் உள்கட்சியில, அதனால நீங்க வேண்டாம். செந்தில் பாலாஜியா கரூர்ல டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கரோட போட்டி போடுவார், அவர் வேண்டாம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக இருக்கிற மாதிரி அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் குறுநில மன்னர்களை போல செயல்படணும். அதுக்கு போட்டியாளர்கள் வந்து இவங்களே எப்படிங்க, இப்ப லட்சுமணன் விழுப்புரத்துல வந்து ஏன் திமுக போனார், அவர் என்ன பிடிச்சு போனாரா? மார்க்கண்டேயன் வந்து ஏன் போனாரு? இந்த முறை பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 5 பேர் அதிமுக இருந்து திமுக போய் வேட்பாளரா இப்ப போட்டியிடுறாங்க அதிமுகவை எதிர்த்து. அப்ப நம்முடைய பலத்தை நாம வந்து திமுக கொடுத்திருக்கிறோம். அவங்க பலம் ஒரு 5000 ஓட்டு இருக்கலாம், 10,000 ஓட்டு இருக்கலாம், ஆனா அது நமக்கு இழப்பு தானே. அதாவது இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இதை உருவாக்கணும் அப்படிங்கிற முனைப்புல இவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தவில்லை அப்படிங்கிறது. அது வந்து தினகரன்ங்கிறது சில பேர் தினகரன் ஆதரிக்கிறவங்களை சொல்லலாம். அது மாதிரி இது மாதிரி பல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நபர்களால இந்த கட்சியை இவங்க புறக்கணிச்சதுனால வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமா வந்திருக்கும். அதனாலதான் நான் சொல்லும் போது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஒன்றுபட்டான அது தினகரனை மட்டும் குறிக்கிறது அல்ல, அவ்வளவு பேரையும் நகரத்துல, ஒன்றியத்துல, கிளையில ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒன்னா நம்ம கட்சி பலமா இருக்குது, ஒன்றாக இருக்கிறதுன்னு ஒரு வலிமையான அதிமுகவை இவர்கள் உருவாக்குவதற்கு தவறிட்டாங்க. அடுத்தது கட்சி தலைமைங்கிறது பிஜேபி யார கை காட்டுதோ அவங்கதான் தலைமை, அவங்கதான் ரெட்டலை யாருக்குங்கிறத கையெழுத்து போடணும் என்கிற அளவுல அந்த விதிகளை எல்லாம் திருத்திட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த அடிப்பட்ட தொண்டர்கள் தான் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும் என்கிற விதிகளை திருத்தி அந்த தொண்டனுக்கு மரியாதை இல்லாம வந்து பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் ஏன் இந்த தேர்தல் நமக்கு சிரமமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள். மே 2ஆம் தேதிக்கு பிறகு வந்து நம்ம பார்ப்போம் இதை எப்படி வந்து ஒரு சரியான திசையில இந்த கட்சியை வந்து ஒன்றுபடுத்துறது அப்படிங்கறத நம்ம மே 2ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோம். விக்னேஷ் சார் ரொம்ப நன்றி சார். நான் உங்களோட மீட்டிங் எல்லாம் ரொம்ப தூரம் பாத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஏற்கனவே ஒரு தடவை கரெக்டா சொன்னீங்க. இங்க வந்து என்ன பிரச்சனைனா, நீங்க சொன்ன மாதிரி மக்களால் பொதுக்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்ன பொதுச் செயலாளர் அது நடக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களும் டிஎம்கேவை எதிர்க்கிறத விட இந்த ஏடிஎம்கேல யாரும் வந்துடக்கூடாது, தான் மட்டும்தான் தன்னோட சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்கணும், இதைத்தான் 4.5 வருஷம் முழுமையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட டிஎம்கேவை எதிர்த்து வந்து களமாடின மாதிரி தெரியல. இதுல யாரும் வந்துடக்கூடாது, ஆட்சி டிஎம் கேட்ட போனாலும் அடுத்த 5 வருஷம் நம்ம தான் இருந்துக்கணும், அந்த ஒரு குறிக்கோளோடவே வந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அது மாதிரி ஒரு இன்னொருத்தா இதுதான் முடியுது. இன்னமும் நான் வந்து திருவாடன தொகுதியில இருந்து பேசுறேன் சார். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா ஏடிஎம்கேக்கு போட்டவங்களாம் இப்ப டிஎம்கேக்கு போடுற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, பேச்சுவாக்கிலே தெரியுது. இது வந்து நானே எதிர்பார்க்கல. என்னடா டிஎம்கேவே வேணாம் நிறுத்தவங்க இந்த ஒரு 4.5 வருஷம் அனுபவத்துல டிஎம்கே பக்கம் போற மாதிரி எல்லாம் ஓட்டு மாறுற சூழ்நிலைகள் தெரியுது. நீங்க ஆரம்பத்தில இருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, எடப்பாடி அவர்கள் தான் மட்டும் தான் ஓடணும், அதை தான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங்ல சொன்னீங்க. அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. அவரோட போக்கு, அவரோட இது அப்படியே அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தேர்தல் அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு திமுக தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா இந்த கட்சியை இவங்க கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எடப்பாடியோ பன்னீரோ தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அதான் நீங்க சொன்னீங்க, இந்த கட்சி இவங்க கையில இருக்கணும். அப்போ உள் கட்சிக்குள்ள யாரையெல்லாம் ஒதுக்கணும், வெளியில அனுப்பணும், புறக்கணிக்கணுங்கிறத செஞ்சுட்டு தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் இபிஎஸ் ஓபிஎஸ் செஞ்சாங்களே ஒழிய ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என்கிற வகையில இந்த கட்சியை ஒன்றுபடுத்தி எல்லாரையும் மன வருத்தங்கள் இருக்கிறவங்களை எல்லாம் சரி பண்ணி ஒரு ஒற்றுமைப்படுத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி ஒரு நல்ல கூட்டணியை அமைக்கல. இவங்களுக்கு ஒன்றும் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கே பிஜேபியோட கூட்டணி தான் காரணம்னு சொல்றோம். அப்ப ஏன் திரும்ப போய் வைக்கிறாங்க? தேர்தலுக்கு பிறகு இவங்க சம்பாதிச்ச சொத்துக்கள், இவங்க மேல வர இருக்கிற வழக்குகள், இவர்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து இவங்களை பாதுகாத்துக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக அந்த என்னுடைய அந்த வழக்கெல்லாம் இருக்கு, தொண்டர்களால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும்னு. அது தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு பிஜேபி ஆதரவோட இவங்க தான் அதிமுக கட்சி தலைமை என்று நீடிக்கணும். இந்த 2 விஷயங்களுக்காகத்தான் இவங்க பிஜேபியோட கூட்டணி வந்து போனாங்க. ரெண்டாவது, இவங்களே தலைமையா நீடிக்கணும்னா அந்த தலைமைக்கு யாரெல்லாம் போட்டியா வருவாங்க, அது அந்த இவங்களோட இருக்கிறவங்க அமைச்சர்களுக்கு யாரெல்லாம் அந்த மாவட்டத்துல போட்டியா இருப்பாங்க அவங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுருங்க அப்படிங்கிற அளவுலதான் இந்த தேர்தலையே இவங்க வந்து எதிர்கொண்டாங்க. அதுதான் இன்றைக்கு வந்து அதிமுக களத்துல வந்து ஒரு பின்வாங்கிறதுக்கோ அல்லது ஒரு தொண்டர்களை உற்சாகம் விளக்குறதுக்கோ காரணமா இருக்கு. சுரேஷ் சார், நீங்க உங்க தொகுதியில யாருக்கு ஓட்டு போட்டீங்க? கஜா என்கின்ற கஜேந்திரன், செங்கல்பட்டு.
சரி, எந்த தொகுதி எம்எல்ஏ தொகுதி எது? செங்கல்பட்டு சார். யாரு ஏடிஎம்கே கேண்டிடேட்? கஜா என்கின்ற கஜேந்திரன். சரி, ஜெயிச்சிருவாரா? அவருக்கான வாய்ப்பு 1% 2% இருக்குன்றாங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. இல்ல, எனக்கும் வந்துருவாருன்னு தான் தோணுது. சிட்டிங் எம்எல்ஏ வந்து டிஎம்கே, அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி. இந்த மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு தான் சார் இருக்கும். ஒரு தொகுதி தான் ஜெயிக்குங்கிறீங்க. எத்தனை தொகுதிக்கு? 4 தொகுதி இருக்கு. 4ல 1 தான் ஜெயிக்குங்கிறீங்க. இப்ப பாருங்க, இதுலயே ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. அதாவது டெல்டால 25க்கு 3 அது இழுவரின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட அந்த டெல்டால என்ன நிலையோ அந்த ஒரு நிலைதான் வந்து இருக்கும். வட மண்டலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் அவங்க சொல்றது ஒரு மாவட்டத்துக்கு அதாவது 20% தான் சொல்றாங்க. 4-5 தொகுதி இருந்தா 1 தொகுதி, 10 தொகுதி இருந்தா 2 தொகுதி, அந்த அளவுக்கு தான் வந்து வருது. மேற்கு மண்டலத்திலையும் அதுதான். அதாவது இவங்க இபிஎஸ் ஓபிஎஸும் எனக்கு ஒரு தம்பி போட்டிருந்தாரு, அதிமுகவை மண்டலம் வாரியா பிரிச்சு ஜாதி கட்சி ஆக்கிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி வருத்தமா. ஆனா அதிமுக வாக்காளர்களோ தொண்டர்களோ பொதுவா தமிழ்நாட்டு வாக்காளர்களோ ஜாதிக்கு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கறது இல்ல. நீங்க கும்மிடி பூண்டிங்கிறது 234 முதல் தொகுதி கும்மிடி பூண்டி, கடைசி தொகுதி கன்னியாகுமரியில இருக்கு 234வது தொகுதி. அந்த முடிவுகள்ங்கிறது 234 ஒரே மாதிரிதான் வந்து வரும். இவங்கதான் நினைச்சுக்கிறது வடக்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துட்டா வன்னியர் வந்து பூரா வந்துடும். எடப்பாடி பழனிசாமி கவுண்டருங்கிறதுனால பூரா கவுண்டர் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஓ பன்னீர்செல்வம் ஒரு இதுங்கிறதுனால அது போட்டுருவாங்க. கேபி முனுசாமி இதுங்கிறதுனால போட்டுருவாங்கன்னு இவங்க சுயநலத்துக்கு தான் ஜாதிகளை பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் ஆட்சியை கொடுப்பாங்கன்னு தான் பாக்குறாங்க. ரைட், ஸ்ரீதர் பேசுங்க. நீங்க சார் தேர்தலில் போட்டியிடல, எந்த கட்சியில போட்டிடுறது சொல்லுங்க. அதிமுக நம்ம கட்சி தான் போட்டினா. ஆமா, அது எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம கட்சி இருக்கும்போது அந்த கட்சி இருக்கீங்க. அது எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். அவர் வந்து இப்ப 2018லயே பிஜேபி அலையன்ஸ் வேண்டாம், நம்ம பிஜேபி எதிர்த்து செயல்படணும்னு சொன்ன உடனே இந்த நாட்டாம படத்துல சொல்லுவாங்கல்ல, அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, இவர் ஊருக்கு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரில வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. உங்களை நம்பி நாங்க இருக்கோம் சார். நீங்க ஒரு மாதிரி பதில் கேண்டிடேட் எங்க பெருமை தான் சார். அது அப்ப பொதுச்செயலாளர் பதவி எலெக்ஷன் வரும்போது நீங்க பயன்படுத்துங்க சார். உங்களை நம்பி நான் பின்னால 500 பேர் 1000 வந்துட்டு இருக்கோம்னா அந்த 500 பேருக்கு என்ன சார் வழி? என்ன வேணும்? அதிமுக சப்போர்ட் பண்ண கூடாது, திமுகவும் போக கூடாதுங்க. தனி அணி ஓகே, தனி அணி நீங்க இருக்கீங்க. தனி அணிக்கான உத்தரவாதம் என்ன சார் உங்களுக்கு இருக்கு? பேசுறது துணிஞ்சு பேசுறது என்ன இருக்கு மக்கள் மத்தியில? உனக்கு கேண்டிடேட்டா இருக்கு, நம்ம தனிச்சு 20 தொகுதி நிற்போம், நம்ம 40 தொகுதி நிற்போம், நம்மளோட கேண்டிடேட் பலத்தை பார்த்து நிறுத்திப்போம் அப்படின்னு நிறுத்திக்கலாம்ல சார்? சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, நம்ம இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதாவது தினகரன் வந்து அதிமுகவை காப்பாத்துறதுக்கு அமமுக பண்ணல. எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், தினகரன் முதலமைச்சராக இருக்கணும்ங்கிறதுக்கு அவர் அமமுக கட்சி நடத்துறாரு. புரிஞ்சுதுங்களா? தினகரன் வந்து அவர் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்கு செய்யறாரு. நான் அதிமுகங்கிற கட்சி ஒன்றுபட்டு அதிமுகவாக இருக்கணும், பிஜேபி இல்லாத கூட்டணி இருக்கணும், இந்த தலைமை அப்படிங்கிறது அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய நோக்கமே ஒழிய நம்ம உடனே ஒரு அணி ஆரம்பிச்சு கோஷ்டி நடத்துறதுக்கு அல்லது அதிமுக நம்ம போட்டி போடுறது என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 10% வாக்குகளை தமிழ்நாடு முழுக்க பிரிச்சு அதிமுக தோக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா வந்து ஆயிருக்கும். அது அல்ல நம்ம நோக்கம். தேர்தலுக்கு பிறகாவது இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கணும். நான் வந்து எம்ஜிஆர் ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று என்ன சார் பண்றது? பிஜேபி தலைமையில் கூட்டணி வெற்றி பெற்று என்ன சார் பண்றது? அவன் கையில பிடிக்க முடியுமா? முடியுமா? சந்தோஷப்பட வேண்டியது. ஒன்றுபட்ட அதிமுக ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது வரட்டும். அது வந்து தேர்தல் முடிவுகள் வரட்டும். வந்தா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி போற்றுதலுக்குரியவர், பாராட்டுதலுக்குரியவர். அதிமுக இவ்வளவையும் தாண்டி ஜெயிச்சதுன்னா சந்தோஷம் தானே படணும். பிஜேபி வந்து கூட்டணி வந்து தற்காலிக கூட்டணி தான் சார், நிரந்தர கூட்டணி இல்ல. நம்ம பிஜேபி கொடுத்த 20 தொகுதியுமே 15 தொகுதி எலெக்ஷன்ல தோத்த தொகுதிகள். நல்ல மைண்ட் வச்சு அதிமுக கோட்டை கொடுக்கல, பிஜேபி தாராகி கொடுக்கல 15 தொகுதியில 15 தொகுதிகள் அதிமுக ஜெயலலிதா இருந்த போது தோட்ட தொகுதிகள் எல்லாமே பிஜேபி கொடுத்த தொகுதிகள் 20 தொகுதியுமே பிஜேபி வந்து நம்ம அதிமுக கோட்டைகள் இல்ல. அதனால பிஜேபி வந்து தற்காலிக கூட்டணி தான் சார், மற்ற முக்கியமான கூட்டணி இல்ல. பிஜேபி வந்து மத்தியில ஒரு கூட்டணி தலைமை இருக்கும் போது நம்ம மத்தியில மாநில கூட்டணி வேணும்ல சார். அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சட்டங்களை பேச முடியும், போக முடியும். இப்ப திமுக காங்கிரஸ் வலுவா இருக்குது, நமக்கு இப்ப மத்திய யார் சார் இருக்கா? நீங்க நாங்க பேச முடியும் சார். அவங்க ஜெயலலிதாவில முடியல சார், மத்தியில சரியான கூட்டணி இல்லாம ஒரு பிரதமர் பதவிக்கு நிக்க முடியல. எந்த கட்சி தம்பி? அதிமுக சார் இருக்கிறேன். அதிமுக இருக்கிறவங்க யாரு ஜெயலலிதா பேர் சொல்லி கூப்பிட்டு பேச மாட்டாங்கப்பா. நீ பேசுறது ஏதோ உள்நோக்கத்தோட வந்து நீ பேசிட்டு இருக்க. உள்நோக்கத்தோட பேசுற சார், உண்மையா பேசுறது சார்.
உண்மையா பேசிட்டு இருக்கேன் நானு. என்ன உண்மையை பேசிட்டு இருக்க நீங்க? ஒரு கட்சி தலைவர் மரியாதை இல்லாம பேசுறதா வந்து இதா? சுரேஷ் சக்திவேல் பேசுங்க. உங்களுடைய கணிப்பு எப்படி தெரியுதுங்க சார்? நீங்க எந்த தொகுதி உங்களுக்கு ஓட்டு போட்டது? வால்பாறை தொகுதி சார். வால்பாறை தொகுதி. யார் ஜெயிப்பா வால்பாறையில? வால்பாறையில அமுல் கந்தசாமி என்ன ஜெயிப்பாருங்க? வாய்ப்பு இருக்கா? புதிய ஜெயிச்சுப்பாருங்க, அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. சரி, இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை தொகுதி ஜெயிக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிக்கு பக்கம் இருக்குதுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உறுதியா ஏடிஎம்கே ஜெயிக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. எத்தனை தொகுதியில ஜெயிக்கும்னு கேக்குறேன். வால்பாறை ஜெயிக்குங்க, பொள்ளாச்சி ஜெயிக்கும், கிணத்துக்கடவு ஜெயிக்கும், தொண்டாமுத்தூர் ஜெயிக்கும். இங்க வேலுமணி எல்லாம் நல்லா செஞ்சிருக்காரு, வேணுங்கிறது எல்லாமே செஞ்சிருக்காருங்க. சாலைகள் எல்லாமே நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க. உறுதியா ஜெயிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கண்டிப்பா உறுதியா வாய்ப்புகள் உறுதிங்க. 10ல எத்தனை தொகுதி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். 10 ஜெயிக்கும், 10 உறுதியா ஜெயிக்கும், அது ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. அந்த அளவுக்கு எடப்பாடியாரும் செஞ்சிருக்காருங்க, எஸ்பி வேலுமணி எல்லாம் ரொம்ப சிறப்பா பணி செஞ்சிருக்காங்க. இந்த 4-5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத சிறப்பான ஒரு ஆட்சியா தான் இருக்குங்க. சொல்ல முடியாத ஆட்சியா தான் இருக்கு. ஒன்னும் குறையும் சொல்ற மாதிரி நம்ம இந்த சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு மே 2ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல. பொள்ளாச்சி தொகுதியில ஜெயிச்சிருவோம்னு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கே நம்பிக்கை இல்ல, உங்களுக்கு அதிகபட்ச நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு எவ்வளவு ஒரு பொள்ளாச்சி பாலியல் வழக்குன்னு சொல்லி ஒரு இந்தியா முழுக்க வந்து இப்படி பேரை கெடுத்து வந்து வச்சிருக்காங்க. பொள்ளாச்சி தொகுதியில வந்து எஸ்பி வேலுமணி சிறப்பா செஞ்சிருக்காங்க. உண்மையிலையும் கூட ஒரு கதையை சொல்லலாம், அதுக்கு எந்த ஒரு நிரூபணமோ எதுவுமே இல்லைங்க. அப்படி இல்லாம எப்படி சிபிஐல வந்து அருளானந்த் அரெஸ்ட் பண்ணாங்க? அப்ப உடனே அதிமுக போராடி அதிமுகவோட ஒரு அடிமட்ட தொண்டனை அரெஸ்ட் பண்றாங்கன்னா இல்ல, அவர் ஒரு பொறுப்பாளருங்க, அவர் ஒரு பொறுப்பாளரு. அவருக்கு பொறுப்பு போட்டது வந்து இந்த பாலியல் வழக்கு வந்து வழக்க சிபிஐக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அதிமுக அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்ப பொறுப்பு கொடுக்குற பொழுது யாருமே தெரியாம பொள்ளாச்சி ஜெயராம சிபாரிசு பண்ணி வேலுமணி போட்டுட்டாரா? சரி பாப்போம், எப்படி இருந்தாலும் மே 2ஆம் தேதிக்கு அப்புறம் 10 தொகுதி ஜெயிச்சதுல நிச்சயமா வந்து அது பாராட்டுக்குரியது தானே, அது ஒண்ணு இது இல்ல. பட் நம்ம என்ன அந்த கள நிலவரங்கள் அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி வந்து அண்ணன் வலிமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறதுங்கிறது அல்ல. நம்ம ஒரு உண்மையான நிலவரங்களை நம்ம வந்து நிலவரத்தை பதிவு பண்ணணும்னு ஒரு எண்ணத்துலதான் நான் உங்களுக்கு இப்போ இந்த மீட்டிங்ல வந்திருக்கேன். உண்மையான நிலவரம் இதுதான். இது நிறைய பேர் அப்படி இருக்கும், வாய்ப்பு கம்மி, நிறைய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு மாய தோட்டத்தை ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. கண்டிப்பா மே 2ஆம் தேதி கண்டிப்பாக என்னங்கிறது தெரிஞ்சிடும். யாரு ஜெயிச்சாலும் வரவேற்கிறோம். நம்ம சொல்ல போனா ஒரு அடிப்படை தொண்டன், நமக்கு எந்த பதவியுமே இல்ல. இல்ல அதாவது அமல் கந்தசாமி அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து சொன்னாரு, அதுக்கு வந்து ஒரு 50-50 நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்க கம்யூனிஸ்ட் நிக்குது, அந்த கம்யூனிஸ்ட்ல நிக்கிற வேட்பாளர் அதுக்கு முன்னாடியே அங்க வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு, பெரிய அளவுல ஒண்ணும் செய்யல, அதனால இவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது ஒரு கருத்து சொன்னாங்க. ஆனா நீங்க அது ஒருவேளை ஏத்துக்கலாம், நீங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம். ஆனா கோயம்புத்தூர் மாவட்டத்துல 10க்கு 10 ஜெயிக்கும், கோயம்புத்தூர்ல உறுதியா ஜெயிக்கும்னா சூலூர் ஜெயிக்கும் 100%. எந்த சூழ்நிலையிலையும் சூலூர் வந்து ஜெயிக்கும். வேலுமணிக்கே 50-50 தான், அப்படி ஒன்றும் சிறப்பா வந்து இல்ல. அதே மாதிரி கிணத்துக்கடவு தொகுதி, கோவை தெற்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யோகி ஆதித்யநாத் வந்து அந்த ஒரு கடைசியில ஒரு கடையை அடிக்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த கலவரங்கள் வந்து இந்த கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், அந்த கோவை தெற்கு, இந்த 3 தொகுதிகள்ல வந்து ஒரு சலசலப்பை வந்து உண்டாக்கி இருக்கு. பொள்ளாச்சி வந்து வாக்கு சேகரிப்பின் போது ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாமே வருது, வராம இல்ல. ஒரு முதலமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்து ஒரு மத கலவரத்தை உண்டாக்குவதற்கு உரிய ஒரு சந்தேகத்துல அந்த இடத்துல வந்து சில முஸ்லிம் கடைகளை போய் அடிச்சா அது வந்து டக்குன்னு அந்த வாக்கு வங்கி நம்மளுக்கு எதிராக கன்சாலிடேட் ஆயிடுது இல்லைங்களா? அப்படி ஒரு மத கலவரத்தை தோன்றக்கூடிய ஒரு முதல்வராக இருந்திருந்தா 5 வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனையோ மத கலவரங்கள் நடந்திருக்கணும், எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கணும். கோயம்புத்தூர் சொல்ல போனா ரொம்ப அமைதியா இருக்கு, இது வரைக்குமே அமைதியா இருக்கு, மேலும் அமைதியா இருக்குன்னு நம்புறோம். தூத்துக்குடியில யாரு துப்பாக்கியில சுட்டு கொண்டாங்க? அவங்க எடுத்து சுட்டுக்கிட்டாங்களா தூத்துக்குடியில? போராட்டத்துல அவங்களே எடுத்து துப்பாக்கி எடுத்து அவங்களே சுட்டுக்கிட்டாங்களா? இது எப்படி இருக்குனாங்க, இப்போ இந்த மீட்டிங்கே எனக்கு எப்படி இருக்குன்னா உண்மையா வெளிப்படையாவே பேச வேண்டியது இருக்குங்க. இல்ல நடிகர் சத்யராஜ் சார் ஒரு மீட்டிங்ல சொல்லுவாருங்க, அதாவது ஒரு திரைக்கதைங்கிறது வந்து கிளைமேக்ஸ் முதல்லயே வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதை நோக்கி தான் அந்த திரைக்கதையை எழுத தொடங்குவாங்க, எழுதி கொண்டு போவாங்க, கடைசியில அதுலதான் முடிப்பாங்க. நீங்க ஒரு கிளைமேக்ஸை உருவாக்கிக்கிறீங்க, உருவாக்கிட்டு அதை நோக்கி உங்க கதையை நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க. இது கண்டிப்பா நேரண்டுல ஒரு திரைக்கதையா தான் இருக்குமே தவிர. இன்னைக்கு நம்ம நடத்துறது வந்து 87வது நிகழ்ச்சிங்க. ஒரு சாதாரண அடிப்படை தொண்டன், நீங்க நிறைய பதவிகளை வகிச்சவங்க, அரசியல் பத்தி நல்லா தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. அரசியல்ல சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா தோற்கிறது ஜெயிக்குதுங்கிற 2வதுங்க.
யாரை கேட்டு இப்ப நான் சொன்னது உண்மையான நிலவரம். சாதாரண ஒரு தொண்டனை கேட்டா ஏடிஎம்கே ஜெயிக்கும் தான் சொல்லுவான். எத்தனை தொகுதி ஜெயிக்கும்? 234 ஜெயிக்கும் தான் சொல்லுவான். எல்லா பதவிகளையும் வகித்தவரு, அம்மா கிட்ட நீங்க பதவி வாங்கி எல்லா பதவி எம்எல்ஏ எம்பி பதவி எல்லாமே வகித்தவரு, ஏடிஎம்கே ஒரு பொறுப்புல இருந்தவரு. உங்களுடைய வாயில இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏடிஎம்கே போட்டு போயிடும். நீங்க எடப்பாடிக்கு நீங்க வேணா ஜால்ரா போடலாம், நான் போடுறது நாங்க ஜால்ரா போடணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்குமே யாரும் ஜால்ரா போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. நாங்க சாதாரண தொண்டர். அதாவது நீங்க சொல்றீங்கன்னா கட்சி வலுப்படுத்தணும், ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்க. அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கறது தானே ஒழிய இது வேறுபடி ஜால்ரா கூட்டம் இல்ல. அண்ணாதுரை பேசுங்க. இப்போ கட்சியை ஒருங்கிணைத்து அதை காப்பாற்றிக் கொள்வதுதான் நம்மளோட புத்திசாலித்தனமா இருக்கும். அதாவது கட்சியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது எதை புடிச்சுக்கணும், எதை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி கட்சியை ஒருங்கிணைத்து அந்த தொண்டர்களை நம்மளோட இறுக்கி வச்சுக்கணும். ஒரு வாட்டி ஆட்சி போனாலும் திருப்பி பிடிச்சிக்கலாம். ஆனா வெறும் கற்பனையில நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு ஆட்சி தான் முக்கியம், கட்சியை பத்தி எனக்கு கவலை இல்ல, அடுத்து என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறவங்களை நம்பி இருந்தோம்னா கஷ்டம். இப்ப நீங்க செய்யத்தான் சரி. நான் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திராவிடத்தின் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் அதிமுக, திராவிடத்தின் முழு அடையாளமாக. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம மீண்டும் அந்த சித்தாந்த ரீதியா நம்ம தொண்டர்களை சேர்க்க முடியும். அது இல்லாம வெறுமை இங்க இவரு நல்லா செஞ்சாரு, ரோடு போட்டாரு, அது இதுன்றதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நினைக்கலாம். யார் வந்தாலும் ரோடு கேட்டு வாங்கிப்பாங்க, தண்ணி வாங்கிப்பாங்க, இதெல்லாம் வேற விஷயம். ஆனா தமிழ்நாடு திருச்சியில பூராவுமே உங்களுக்கு வந்து வடநாட்டு ஆட்கள் வந்து வேலை செய்யறதாகட்டும், அவங்க சொல்றதா ஹிந்தியில எழுதுறதாகட்டும், ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும், இதெல்லாம் என்ன ஆகுனா உள்ள இருந்து ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தும். இதுக்கு என்ன ஆகுது, என்ன ஆகுனாக்கா அதிமுகவுக்கு மாற்றா வேற எதனா இருக்குமான்னு மத்தவங்க யோசிக்க வச்சிரும். அந்த யோசனைக்கு வரவிடாம நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நான் நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப திட்டவட்டமா கருத்து ரீதியா இருக்கு. ஆட்சின்றதுலாம் ரெண்டாவது விஷயம் தான், கட்சின்றது இருந்தே ஆக வேண்டியது. திமுகவுக்கு எதிர நிக்க வேண்டிய ஒரு பலமான இது கூட இது என்னன்னா திமுகவுக்கு எதிராக இல்லை, திமுக எதிராக கூடன்றது ரெண்டாவது விஷயம் தான். சனாதனத்திற்கும் மத்த மேலிடத்துல டெல்லியில இருந்து வரக்கூடிய பிரஷருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக எப்பவுமே இருந்திருக்கு. எப்பவுமே கவனிச்சுப்பாங்க, அம்மையாரோட சிறப்பான செய்திகளை பத்தி பேசும்போது யாருமே அந்த அம்மா லாட்டரி ஒழிச்சதை பத்தியோ அவங்க குக்கா ஒழிச்சதை பத்தியோ இந்த வாட்டி எதுவுமே பேசவே இல்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு சாதாரண மனுஷனுக்கு. அதே மாதிரி சனாதன கூட்டத்தை தன்னோட சேர்த்துக்கிட்டதும் கிடையாது. நான் பேர் சொல்லி கூட சொல்றேன், திரு சோ அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாலும் ஆட்சியில பங்கெடுத்துக்க முடியல, அவரால் இன்டர்ஃபியர் பண்ண முடியல. எஸ் வி சேகர் வந்து ஆட்சியில வந்து தன்னோட இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல. இந்த விஷயத்துல எல்லாம் அம்மா ரொம்ப கவனமா இருந்தாங்க, நட்பு பாராட்டுவாங்க திரு சோ அவர்களோட. ஆனா அவர் வந்து ஆட்சியிலயோ அந்த சித்தாந்தத்துக்குள்ளயோ கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளயோ எதுவுமே அவர் தலையிட விட்டதே கிடையாது ஆட்சியில. அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் தான். அதை நீங்க தொடர்ந்து செய்வீங்கன்ற நம்பிக்கையில நான் திருப்பி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். மத்ததெல்லாம் தோக்குறது ஜெயிக்கிறதெல்லாம் வந்து மாறிட்டு வந்துரும் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திருப்பி ஒருங்கிணைப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு உண்மையில ஒண்ணு சொல்லட்டுங்களா, திமுகவில் இருக்கும் நிறைய பேருக்கு கூட நானும் திமுகவுக்கு இப்ப ஓட்டு போட்டிருந்தாலும் கூட எதிர்கட்சியா இருக்க வேண்டியதுக்கான தகுதி எதிர யார் நிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது கூட அதிமுகவை தான் நினைக்கிறாங்க. காங்கிரஸையோ பிஜேபியோ அவங்க வெறுக்கதான் செய்யறாங்க. அப்போ நம்ம அந்த பலத்தை ஏற்படுத்திக்கணும். எப்படி பண்ண போறோம், நான் என்ன செய்யணும், இதுதான் நான் கேட்கறேன். நான் இப்ப அறிவு தளத்துல எழுதுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பசங்க இருக்கிறாங்க, தம்பிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள வந்து வேற பக்கம் போக விடாம நம்ம இந்த திராவிடத்தின் நோக்கத்தோட நம்ம குத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தானே வளர்ந்துடலான்றது என்னோட நம்பிக்கை. ஓகே சார், நான் கடலூர் மாவட்டம். ஆக்சுவலா சார் இங்க எப்படின்னா எனக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடி சார். எனக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் டிஎம்கேல இருக்காங்க சார். அந்த தொகுதி அவங்களுக்கு எங்க நின்னவங்க வந்து முன்னாள் ஒரு 6 months அமைச்சரா இருந்தாங்க சார். என்ன போனகத்துல செல்வி ராமஜெயம் பண்றாங்க, அவங்களுக்கு தான் ஏடிஎம்கேல சீட் கொடுத்தாங்க சார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் சார் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வச்சுக்கலாம் சார், நடுநிலையாளர் ஓட்டு இப்ப கொஞ்சம் ஏடிஎம்கே குறைஞ்சிருச்சு சார். ஏன்னா போன டைம் நீங்க பாத்தீங்கன்னா அம்மா இருந்தப்ப பாத்தீங்கன்னா 2016 கொடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய எங்க மாவட்டத்திலேயே புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சார். அதாவது பண்ருட்டி தொகுதியில சத்யா பன்னீர்செல்வம் ஒருத்தவங்களுக்கு, கள்ளக்குறிச்சியில எடுத்தீங்கன்னா பிரபுன்னு ஒருத்தர் கொடுத்தாங்க, அந்த கலைச்செல்வன் வீட்டு கலைச்செல்வன் சீட்டு கொடுத்தாங்க சார். ஒரு அலையை உருவாக்கி வச்சிருக்காங்க சார். இப்போ சரிங்களா சார், இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க உங்க வீடியோல பார்த்தா மன்னார்குடி டீம் வழியா வந்தவங்க எல்லாம் வரக்கூடாது, இவங்க மாறிடுவாங்க அப்படின்னால சில பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுல திட்டா ஓட்டுகள் நிறைய பிரிஞ்சிருச்சு. இது எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுறதுல நடக்கிறதா சார். பண்ருட்டி தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு டிவிகேல வந்து வேல்முருகன் நினைக்கிறார் சார். அதாவது நாங்க இப்ப மாவட்ட நாள் அண்ணன் தான் கூட பழக்கம் எங்களுக்கு. இவங்களே பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல இருந்து ஒர்க் பண்ணல, அதாவது சைலண்ட் ஆயிட்டாங்கன்ற பேர்ல தான் ஆயிடுச்சு. சிதம்பரம் வரலாம், வேணா கே பாண்டியன் சிதம்பரம் வரலாம். காட்டுமன்னார் கோயில்ல வந்து முருகுமாரன் வர வாய்ப்பு இருக்கு சார். அவரு விருதாச்சி தப்பு சார். ஏன்னா மும்முனை போட்டி அவங்க வந்து கேப்டனோட அவங்க வாய்ப்பு நிற்கிறாங்க, ஒரு பிரேமலதா நிற்கிறாங்க. 9 தொகுதி சார் மொத்தம். ஒரு அதுவும் 50-50 தான் சார். 3க்கு வாய்ப்பு சார். சிதம்பரமும் காட்டுமன்னார் கோயிலுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லலாம் சார்.
அதாவது மொத்தம் 9 தொகுதி, அதுல வந்து 3 தொகுதி உறுதியா ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம்னு சொல்றீங்க. திட்டக்குடியில பாத்தீங்கன்னா பிஜேபி கொடுத்துறாங்க, அங்கெல்லாம் கண்டிப்பா கணேசன்றவர் தான் சார் வருவாரு. அவர் வந்து ஒரு டிஎம்கே மாவட்ட செயலாளரும் இருக்காரு, பிளஸ் அங்க காலேஜ் நிறைய வச்சிருக்காரு. அங்கெல்லாம் பிஜேபி வாய்ப்பே இல்ல சார். 10% கொடுத்தது வந்து சாதகமா பாதகமா? கொடுத்தது நல்லதுங்க நம்ம வெற்றி வாய்ப்புக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல கொடுத்ததுனால மற்ற சமுதாய வாக்குகளை நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இப்ப என்னன்னா அது சிந்திக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்கலாங்க, புரியுதுங்களா? சிந்திக்கணும்னா நம்ம வந்து ஒரு எல்லாமே எனக்கு தெரியும் சொல்ல முடியல, 4 பேருக்கு சிந்திக்க டைம் கொடுக்கலாங்க. ஆனா அந்த 10% கொடுத்தாங்கல்ல வன்னியர்களுக்கு, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நமக்கு 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 நம்ம போட்டு புரியுதுங்களா சார்? இப்போ நம்ம ஒரு டிராவல் பண்ணக்குள்ள ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு பாட்டு சவுண்டா ஒண்ணு நம்ம பேச்சு நம்ம நிறுத்திப்போம் பாருங்க, அதுதான் கேட்டுட்டு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அலையில வந்துட்டாங்க சார். உங்க மொத்த கருத்துங்கிறது 9 தொகுதிகள்ல ஒரு 3 தொகுதி நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா சார். ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா சார் நடுநிலையாளர் ஓட்டை இழந்துட்டாங்க சார். இப்போ ஆக்சுவலா என்ன காரணம்னா கணக்குள்ள நானே டிவியில பார்த்து தெரிஞ்சுன்றதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் ஒரு சரியான பதிலே கிடையாது. கொடுக்குறப்ப ஒரு கலெக்டர் ஆர்டர் வேணும், ஒரு ஜட்ஜி ஒரு சிஎம் ஒரு ஆர்டர் வேணும், எல்லாம் போயிருக்கோம். சில புதுமுகங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து அவங்க எம்எல்ஏவா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த ஏன்னா அவங்களாம் ஒரு அண்ணன் டிடிவி தினகரன் இருந்தப்ப கூட போவாம இப்ப உங்க தொகுதியில பெருந்தூரில பார்த்தா தோப்பு வெங்கடாச்சலம் நல்லா இருந்தா அதெல்லாம் நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கெல்லாம் கூட வாய்ப்பு தரல. அதனால என்ன பண்ணாங்க, திட்ட ஓட்டு இவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. பேசுங்க பாலா சார். நல்ல சிறந்த கருத்துக்களை வந்து அடிக்கடி நீங்க வந்து தொண்டர்களுக்கு வந்து கோச்சிக்கிட்டு வரீங்க. ரொம்ப நன்றி. உங்களை வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான முயற்சியில இறங்கி செயல்பட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே வந்து வாழ்க்கை வயதினாலும் வணங்குகிறேன். நல்ல சிறந்த முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு வரீங்க சார் கட்சிக்காக வேண்டி. அதாவது வந்து சார் இப்ப வந்து நம்மளுடைய இப்ப ஆளுங்கட்சி ஏடிஎம்கே இப்ப நம்ம வந்து இப்ப நான் வந்து அடிப்படை அப்பா தாத்தா காலத்துல இருந்து அவங்க எல்லாம் வந்து பூர்வீகா பூர்வமா வந்து அவங்க எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. ஆனா வந்து டிஎம்கே போட்டாங்க. ஆனா என்ன காரணத்துக்கு போட்டாங்க அப்படின்றதே தெரியாது. ஆனா நான் வந்து அவங்களுடைய கொள்கைகள்ல இருந்து முற்றிலும் முரண்பட்ட முறையில வந்து என்னுடைய முதல் வாக்கையே வந்து ஏடிஎம்கேல தான் இது செயல்படுத்தினேன். அம்மாவுடைய புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய துணிச்சல், இது எல்லாத்துலயுமே வந்து அதிகமான முறையில வந்து கவர்ந்தெழுக்கப்பட்டவன் நான். உள்ள ஆட்சி காலத்துல சார் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன். வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய ஆட்சியாளர்களுடைய திறமையற்ற நிர்வாகத்தின் காரணமாக நிறைய தமிழ் சமூக மக்கள், நம்ம குடிமக்கள் வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இதா இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், ஒரு பொறியியல் துறையா இருக்கட்டும், ஏன் டிஎன்பிஎஸ்சியில கூட ஒரு தமிழே தெரியாத ஒரு வட மாநிலத்துக்காரர்கள் வந்து இங்க வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பை வந்து பறிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இடம் கொடுத்தது வந்து இந்த திறமையற்ற தலைவர்கள் தான். இதை வந்து நான் வந்து பகிரங்கமா வந்து ஐயா ஓபிஎஸ் மேல இந்த வந்து குற்றச்சாட்டை வந்து நான் முன்வைக்கிறேன். அவங்க ஸ்டெடியா இருந்திருந்தாங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய டிஎம்கே ஆட்சி காலத்துல இதுக்கு முன்னாடி வந்து யாருமே, அதாவது அம்மையார் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இல்ல ஐயா கருணாநிதியா இருக்கட்டும், இவங்க 2 பேர் ஆட்சி காலத்திலயுமே வந்து செய்யாத ஒண்ணை வந்து இந்த குறுகிய காலகட்டத்துல வந்து இவங்க மற்ற மாநிலத்தவர்களுக்கு வந்து நம்ம மக்களை காட்டியும் மற்ற மாநிலத்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. ஆமாங்க ஐயா, நான் 2 பேரையுமே தான் சொல்றேன். 2வது இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணி அப்படின்றது இவங்க வந்து கட்சியோட கொள்கையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ரீதியில வந்து அவங்க இந்த கூட்டணி வைக்கல. அவங்க தலைமையிலான அந்த ஆட்சியை மட்டும் நிலைநாட்டிக்கணும், நம்மளுடைய வருமானத்தை, தன்னுடைய குடும்ப வருமானத்தை வந்து பெருக்கிக்கணும், மிகைப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில தான் அவங்க வந்து இந்த கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி அப்படின்றது ஏடிஎம்கே கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் கொடுக்கும் சார். எனக்கு வந்து முதுகலத்தூர் தொகுதி ஐயா, அதுல வந்து ஒரு இருக்கக்கூடிய 5 தொகுதிகள்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு 3 தொகுதிகள் கண்டிப்பா வந்து வின் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, அதே மாதிரி வந்து இப்ப அரசாணை கொடுத்தாங்க, அந்த தேவேந்திரர்களுக்கு அரசாணை கொடுத்தாங்க. இப்ப இப்படி சொல்லும்போது நிறைய சாலிடா இருந்த டிஎம்கேக்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு பல்கா இருந்தக்கூடிய இந்த ஓட்டு வாக்கு வங்கியானது வந்து அப்படியே டைவர்ட் ஆயிருக்கு. உங்க மாவட்டத்துல மொத்தம் எத்தனை தொகுதி, அதுல எத்தனை அதிமுக ஜெயிக்கும்? 5 தொகுதியில வந்து 3 தொகுதி வந்து கண்டிப்பா இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைய செஞ்சிடலாம். அதாவது இதுல 2 விஷயம். ஒரு தம்பி பேசுற பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க உங்களை அவர் ஏதோ எனக்காக ஒரு 10 பேரை வெட்டிட்டு வந்தவர் மாதிரி நாங்க உங்க பின்னாடி வந்து இத்தனை பேர் நிக்கிறோம், நீங்க தனி அணி உங்க பின்னாடி நின்று என்ன ஆச்சுனாரு. கடைசியா கேட்டா பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து வேணும், அது நியாயம் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம வந்து போராடுறது ஒரு அடிப்படை தொண்டர்களால இந்த கட்சிக்கு ஒரு தலைமை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதான். அதை வந்து சசிகலா பொதுச் செயலர் ஆன போதும் அது தவறு, பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை, தொண்டர்களால ஏற்படுத்தணும்னு நினைச்சோம். அதுதான் நம்ம வந்து அந்த வழக்கு போட்டேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு நல்ல உறவுல இருந்த காலத்திலையும் இல்ல இந்த தொண்டர்களாலதான் இந்த தலைமை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 2வது, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கக்கூடாது, அது அதிமுகவை பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சொல்லல, 2018 வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதே போல அந்த ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும், தொண்டர்களால இதற்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும்,
பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை தான் நம்ம வடிவமைக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள். அதை தான் பெரும்பாலான தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க. பல பேர் வந்து நீங்க இப்ப இதோட ஒருத்தர் பேசும்பொழுது சொன்னாரு, வால்பாறையில இருந்து வேலுமணி வந்து இந்திரன் சந்திரன். நேரடியாக பகிரங்கமா நான் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அதிகபட்ச ஊழல்வாதி அப்படின்னா அது வேலுமணி. இந்த அதிமுக உருப்படணும்னா வேலுமணி வந்து தோற்கடிக்கப்படணும், முடிஞ்ச இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்படணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து வந்து கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அவர்களது சுயநலத்திற்காக இந்த கட்சியை அடகு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது. அதனால நம்முடைய அந்த நிகழ்ச்சிகள் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சிகள்ல ஏதோ 1-2 புல்லுருவிகளை உள்ள விட்டு நம்மளை வந்து நம்முடைய அந்த பயண வழியிலிருந்து இவர்களால வந்து நம்முடைய திசையை வந்து மாற்றுவதற்கு முடியாது. நம்மை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் அண்ணா அதே மாதிரி அவர் சொன்னாரு, நீங்க வந்து அம்மா கிட்ட பதவி அனுபவிச்சீங்க, எம்ஜிஆரோட இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அம்மா அவர்கள் காலத்திலேயே இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்தேங்கிறது இந்த வேலுமணிக்கு தெரியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட எம்எல்ஏவாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்துல எம்பியாக இருக்கிற பொழுதுதான் அதிமுக கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. அன்னைக்கு வேலுமணி ரஜினி மன்றத்துல புளியமுத்தூர்ல குண்டு விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அதனால அதிகபட்சம் இந்த அதாவது நிறைய பணம் சம்பாதிச்சு கொள்ளையடிக்கிறவன் இந்த அதிமுக கட்சியை கைப்பற்றி விடலாம் என்கிற முறையை மாற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கொள்கையில கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பார். இப்ப அவர் வந்து அந்த வால்பாறையில சொன்னார்ல, தில் இருந்தா வேலுமணி எடப்பாடியையும் தொண்டர்களால ஒரு தலைமையை வைக்க சொல்லையா பாக்குறோம். நிக்கிறேன், நான் நிக்கிறேன். தில் இருந்தா, தைரியமான ஆளா இருந்தா எடப்பாடியையும் வேலுமணியையும் தொண்டர்களால இந்த கட்சிக்கு தலைமை ஏற்படுத்தப்படும், தேர்தல் வைக்கிறேன்னு சொல்ல நீயே போய் நடிச்சான் கிடையாது. சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்குறீங்க. கொங்கு மண்டலத்தை சேர்ந்த உணர்வுள்ள ஒரு கலந்த செய்ய மாட்டோம், புரியுதா? நீ பேசுற அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்திரன் சந்திரன் ஒரு பொம்பளை காலில் போய் விழுந்து நெடுஞ்சான் கிடையா மண்டிட்டு அந்த பதவியை வாங்கி, அதாவது இது வந்து கட்டப்பா பரம்பரையில வந்த சமுதாயம், எட்டப்பம் பரம்பரையில வந்த சமுதாயம் இல்ல. அந்த சமுதாயத்துல இருந்து வந்துட்டு இன்றைக்கு நீ முதலமைச்சராக உட்கார்ந்ததற்கு பிறகு சசிகலாவா அது யாரு? அந்தமா ஒண்ணு நீ பதவியில உட்கார வைக்கலன்னா அப்புறம் ஏன்டா போய் அவ காலில் விழுந்த? எதுக்கு போய் அவ காலில் விழுந்த? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால உங்களுக்கு 2 கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கலாம், கமிஷன் கிடைச்சிருக்கலாம், பணம் அடைந்திருக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லாரும் வேலுமணிக்கு ஜால்ரா போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் தைரியமானவர்களாக இருந்தால் வைங்க. தொண்டர்களால எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, நான் ஏத்துக்கிறேன். தொண்டர்களால ஒரு வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட்டா நான் ஏத்துக்கிறேன். இதைத்தான 2016 இருந்து சொல்றேன். அதுக்கு ஏன்டா கைது பண்றீங்க? அதுக்கு எதுக்கு என்னை கைது பண்றீங்க? அன்னைக்கு கட்சி எங்க சுரேஷ் போச்சு? இன்னைக்கு வால்பாறையில இருந்து நான் ஒரு அடிமட்ட தொண்டை நான் கூவுறேன்னு வேலுமணிக்கு பேசுறீங்க. ஏன்டா இந்த கட்சிக்கு அடிமட்ட தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னாரு, அம்மா சொன்னாங்க. அதை நடத்த சொல்லி கேஸ் போடுற கேசி பழனிசாமியா ஏன்டா நாய கைது செய்யறேன்னு சொல்லி அன்னைக்கு நீ வேலுமணியை கேட்கறதுக்கு ஏன் உணர்வு இல்ல? அவங்ககிட்ட பொறுக்கி சாப்பிடுறீங்களா? அதனால இந்த சலசலப்புக்கெல்லாம் வந்து நாங்க பயந்தால் கிடையாது. எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டவர்கள், இந்த சலசலப்புக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதிமுக என்பது எம்ஜிஆர் கட்சி. இதை எவனு இடையில இருந்து வந்து எடுத்துட்டு போயிட முடியாது. யாருக்கு நீ கொண்டு போய் மத்தியில் ஆளுநர்களுக்கு இதை அடக வைக்க முடியாது. அப்படி நடந்து அதே மாதிரி பணபலம் உள்ளவர்கள் இந்த கட்சியை எடுத்துட்டு போயிடக்கூடாது, விலைக்கு வாங்கிடக்கூடாது. அதனாலதான் எம்ஜிஆர் பொதுக்குழுவுக்கு அது தரல. இல்லைன்னா 10,000 கோடி ரூபாய் பொதுச் செயலாளர் பதவியை குடிக்கிறதுக்காக வேலுமணி எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. இந்த மாதிரியான ஆட்கள் கையில கட்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். அதிமுகவுடைய அடிப்படை தொண்டன் தான் இந்த கட்சியுடைய தலைமையை தேர்ந்தெடுப்பான்னு எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. நீ உங்களுக்கு தில் இருந்ததுன்னா வைங்க. ஏன் நீங்க வந்து ஏதாவது வேலுமணி பேசிட்டா உடனே அதிமுகவுக்கு எதிரானாலா? ஏன் நம்ம அதிமுக பொதுக்குழுவுல அமைச்சர்களுக்கு எதிராக கட்சி தொண்டர் பேசுறது இல்லையா? குளத்தூர்ல ஒரு கூட்டம் நடந்தது. அதுல வந்து எத்தனை பேர் எம்ஜிஆர் காலத்துல அமைச்சர்களை பத்தி குறை சொல்லி பொதுக்குழுல பேசுங்கன்னு சொல்லுவாங்க, குறைகளை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க நமக்குள்ள பேசுறதுல வந்து வேலுமணியை தப்பே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க யாரு? ஏன் அம்மா காலத்துல வந்து எத்தனை பொதுக்குழு கூட்டத்துல வந்து யார் என்ன தப்பு பண்ணி இருக்கிறாங்கன்னு கேட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படலையா? அதனால அதிமுக யார், இந்த கட்சியை வழிநடத்த வேண்டியது யார் அப்படிங்கறது வந்து முடிவெடுக்க வேண்டியது தொண்டர்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் 3 நிலைப்பாடுதான். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டர்களால உருவாக்கப்படுகிற தலைமை, பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி. இதை நோக்கித்தான் நாம வந்து பயணிப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.